ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ். நான் உங்கள் பிரியா. அந்த நாள் ஞாபகம் வந்ததே. ஸோ பெங்களூர் டேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமி கிட்டேருந்து அழகான ஒரு போஸ்டர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு இதில் வந்து அவரை முக்கியமாக பார்த்தா ஹேர் கட் பண்ணி நம்ம பழைய விஜயை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ஓகேப்பா நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவர் சைட்லேருந்து ஓகே நைட் வந்து அந்த ஃபிஃபா அதெல்லாம் வந்து போட்டிருந்தாரு. ஸோ சரி அவர் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே நான் இங்கே பெங்களூரில் தான்ப்பா இருக்கேன், ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு 5 to 6 ஸ்டில்ஸ் கொடுத்துருந்தாரு. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே விஜய் டக்குன்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன பாஸ் இப்படி எங்களை ஏங்க வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸ்டில்ஸ். பெங்களூரில் இருக்கார். ஸோ பெங்களூரில் ஏன்னா வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஏவிஎஸ் ஷூட்டிங் இருந்தாலுமே ஒரு 1 or 2 days அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுப்பாங்களே தவிர ஃபுல் மந்த் எல்லாம் வந்து அங்கேயே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஷூட்டிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 15 months தான் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து அங்கே ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துட்டு இங்கே பெங்களூருக்கு வந்துட்டார். பெங்களூர்லேருந்து அழகான ஸ்டில்ஸ் எல்லாமே அவர் வெளியே போயிருக்காரு போல இருக்குது. ஸோ பெங்களூர் டேஸ் அவருக்குமே வந்து சொந்த ஊரில் அதாவது சொந்த ஊர்னால் இப்போ இருக்க ஊர் அங்கே வந்து வெளியே போகிறது, ஸோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் சென்னையிலையுமே அவர் வந்து ஷூட்டிங் இல்லாத டைம்லாம் வெளியே போவார். கேஷுவலாக இப்படி தான் போவார். அவர் மாஸ்க்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கேஷுவலாக போவார். இங்கே கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னாங்க, அக்கா நான் இப்போ தான்க்கா பார்த்தேன் அவரை நம்ம சீரியல் முடியறதுக்கு முன்னாடி அப்படி கேஷுவலாக நடந்து போனாருக்கா பொன்னியம்மன் கோயிலில் நான் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவர் கேஷுவலாக அவர் வந்து அவர் பாட்டுக்கு அவர் போகிற மாதிரி அங்கே வந்து கேஷுவலாக போயிட்டு ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுவாமி சைட்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்ததே வந்து அப்பா மனுஷன் கொடுத்துட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இன்றைக்கி இந்த பதிவை பார்த்ததில்ல. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைம் இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் கிட்டலாம் பேசுறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாருனா ரீச் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்கிட்ட வந்து அவர் என்ன பதில் சொல்ல போகிறாரு, பிகாஸ் ரிலாக்ஸாக இருப்பார். ஸோ ஏதாச்சும் முடிவு எடுப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.